Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம சோள மாவு வச்சு செய்யக்கூடிய கராச்சி ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நம்ம கோதுமை ஹல்வா மாதிரி மணிக்கணக்கா டைம் எடுக்காதுங்க. ஒரு அரை மணி நேரத்திலே உங்களுக்கு ரெடி ஆயிடும். அரை கப் கார்ன் ஃப்ளவர் எடுத்துர்க்கேன். இதுல 1.5 கப் தண்ணி சேர்த்து கரைச்சு வச்சுக்கணும். நல்ல கட்டி இல்லாம கரைச்சு எடுத்துக்கலாம். ஒன்றரை கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கலாம். இதில் அரை கப் தண்ணி சேர்த்து கரைச்சி கொதிக்க விட்டுறலாம். இந்த ஹல்வாக்கு பார்த்தீங்கன்னா கம்பி பதம்லாம் தேவையில்லை, சிறு கம்பி பதமே போதும். நல்ல சீனி கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சாக்கல ஒரு 5 நிமிஷம் நல்ல கொதி வந்தாலே போதும். நம்ம மாவு சேர்த்து ஹல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். இந்த கராச்சி ஹல்வாக்கு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ரொம்ப முக்கியம். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். நல்லா 5 நிமிஷம் கொதிச்சுட்டு தீயை குறைவாக வச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை நல்ல சோள மாவை இன்னொரு தடவை நல்லா கலக்கிட்டு தான் இதில் சேர்த்துக்கணும். இல்லை அடியில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். சோள மாவு சேர்த்த உடனே வேக ஆரம்பிச்சிடும். உடனே சின்ன சின்ன கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். அதனால் நம்ம சேர்த்த உடனே நீங்கள் கிண்ட ஆரம்பிச்சிடணும். தீயை குறைவாகவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கையில் தெரியும் சின்ன சின்ன கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 5 நிமிஷம் நல்ல கிளறையில் எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து வந்துடும். பத்து நிமிஷம் ஆயிருக்கு. பார்க்கையிலேயே தெரியும். முதல்ல சின்ன சின்ன கட்டியாக இருந்தது இல்லையா, அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் பலப்பலன்னு வரும் இந்த அல்வா. இந்த ஸ்டேஜில் நம்ம விருப்பப்பட்ட ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். பொதுவாக பாம்பே அல்வா, கராச்சி அல்வாலாம் ஃபுட் கலர் சேர்த்து தான் செய்வாங்க. ஃபுட் கலர் உங்களுடைய விருப்பம் தான். நான் ஜெல் ஃபுட் கலர் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். ஒரு ட்ராப் சேர்த்தா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அல்வா கிளற ஆரம்பித்து 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இந்த அல்வாவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யே போதும். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். இது கோதுமை அல்வா மாதிரி நிறைய நெய் எடுத்துகிட்டு அப்புறம் நெய்யெல்லாம் ரிலீஸ் பண்ணாதுங்க. 4லேருந்து 5 ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு 25 நிமிஷம் ஆயிருக்கு. அல்வா நல்லா ஃபுல்லாக செட் ஆகிட்டு நீங்கள் ஸ்பூனில் எடுக்கையில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ சாஃப்டாக கொஞ்சம் கூட ஒட்டாது. பேன்லேயுமே ஒட்டாமல் சுருண்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த பதம் கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா சோள மாவு அல்வா நம்ம இறக்கி வச்ச பிறகு இன்னுமே கட்டியாயிடும். கொஞ்சமாக உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை நெய்யில் வறுத்து கொட்ட வேண்டாம், அப்படியே தான் சேர்த்துக்கணும். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக பாதாமோ இல்லை வெள்ளரி விதையோ சேர்த்துக்கலாம். இல்லை எல்லாம் கலந்து கூட சேர்த்தா கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு நெய் தடவை பிளேட்டுக்கோ இல்லை ஒரு ட்ரேக்கோ மாற்றிக்கலாம். ஒன்று போல் சமப்படுத்தி விட்டுட்டு மேலே கொஞ்சம் நம்ம உடச்ச நட்ஸ் தூவிக்கலாம். நான் முந்திரி தான் தூவிக்கிறேன். இது 1 மணி நேரத்திலே நல்ல செட் ஆகிடும் உங்களுக்கு. நம்ம இதில் லெமன் ஜூஸ் சேர்க்குறோம் இல்லையா, அது ரொம்பவே முக்கியங்க. லெமன் ஜூஸ் சேர்க்கலை அப்படின்னா இது சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ நம்ம ஒரு ட்ரேக்கு மாற்றி பீஸ் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதே அளவுகளோட ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் கூட இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு அல்வா கிடைக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.